சமஸ்கிருதத்தை திணித்தால் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பேரழிவாக அமையும் என திராவிடர் கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழகம் சார்பாக சென்னையில் நடைபெற்ற சமஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டில் பங்கேற்ற வீரமணி, சமஸ்கிருதத்தில் இருந்து மற்ற மொழிகள் உருவாகவில்லை என்பதை 1953ஆம் ஆண்டிலேயே உரிய ஆதாரங்களுடன் பெரியார் கூறியதாக தெரிவித்தார். மத்திய அரசின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் எனவும் வீரமணி வேண்டுகோள் விடுத்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்ற கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நாளை 8ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா அல்லது நீங்களே பிரிவினை என்று சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வர வேண்டுமா என்பதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. பந்து எங்கள் தோட்டத்தில் இல்லை, பந்து உங்கள் தோட்டத்தில் இருக்கிறது. முடிவு செய்யுங்கள். திணிப்பு என்று சமஸ்கிருதம் வந்தால் அதுதான் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறக்கூடிய பேரபாயம் உண்டு என்று அதை ஒலிப்பதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கிய நோக்கம்.